ஹலோ ஹலோ ஹலோ, எங்க இடத்துல படுத்துட்டு காமெடி பண்றேனே. ராங் நம்பர். ஏந்தரா பூசாரி, ஆமா, நீங்களே யாரு? எங்க இடத்துல படுத்துக்கிட்டு எங்களை யாருன்னு கேக்குறியா? எதுக்குப்பா அப்படி கத்துற? அதுக்குதான் எங்க முதலாளி சம்பளம் கொடுக்குறாரு. டேய், இது எங்க முதலாளி இடம்டா. எங்க முதலாளி இடம் அது? ஆளுக்கு ஒரு முதலாளியா? யாரா அவங்க முதலாளி? அண்ணனை காட்டுங்கடா. யாரா அது கல்கண்டு மாதிரியே வர்றது? அன்பான அண்ணனுக்கு தம்பியின் அன்பு வணக்கம். வணக்கம். அண்ணே ஒரு நிமிஷம், இந்த கொடை பிடிங்க தம்பி. அண்ணே தம்பி பிடிங்கன்னா மடக்குங்கன்னு அர்த்தம். சரிங்கண்ணே, அப்பதானே லேண்ட்ஸ்கேப் தெரியும். பிளான். அண்ணன் ரொம்ப நாளா இந்த இடத்துல குடும்பம் நடத்திட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது உங்க முதலாளி இடம், ஒத்துக்கிறேன். ஓகே. ஆனா அதுக்கப்புறம் இது ஏன் இடம். இந்த ஊர் ஏழை மக்களுக்கு சுலப தவணை முறையில வீடு கட்டி கொடுக்கறதுக்காக இந்த இடத்த நான் வாங்கியிருக்கேன். அதனால அண்ணன் இந்த இடத்த காலி பண்ணீங்கன்னா தம்பிக்கு வசதியா இருக்கும். இந்த ஊர்ல நானும் ஒரு ஏழை தான், எனக்கு ஒரு இடம் கொடுக்கல. அண்ணனுடைய வேண்டுகோள் ரொம்ப நல்ல வேண்டுகோளா இருக்கு. திட்டத்தை அண்ணன்கிட்டே ஆரம்பிச்சிருவோம். அண்ணன், உங்க திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அண்ணனுக்கு எத்தனை அடி வேணும்? 2 அடி வேணும். 2 அடியை வச்சுட்டு ஓரத்துல 1 கூட அடிக்க முடியாது. என்ன, நான் அடிக்காமே இருந்துறேன். பரவாயில்ல, தம்பிக்கு தாராள மனசு. 6 அடியா தர்றேன். ஒரு சின்ன திருத்தம், சொல்லுங்க. இடத்த கொஞ்சம் மாத்தி தரலாமா? தாராளமா மாத்தலாமே. நான் ரொம்ப டயர்டா இருக்கறதுனால என்னால நடக்க முடியாது. ஓ, அப்ப அண்ணனை தூக்குங்கடா. அன்பு அண்ணே, வசதியெல்லாம் எப்படி? கரெக்டா இருக்கு. கட்டளை யாரோ கவுத்து போட்டுருக்காங்க. எனிவே, ரொம்ப குளிரா இருக்கறதுனால போர்வை இருந்தா போத்து விட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ணனுக்கு குளிருதாண்டா, மண்ணை போடுங்கடா. மண்ண போறீங்களா? ஐயா, நான் மன்னிச்சிருக்கியா? ப்ளீஸ் ஐயா, தெரியாம செஞ்சிருக்கியா? ஐயா, உங்ககிட்ட எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க ஐயா. ஃபிகரை பார்த்த உடனே ஃப்ரெண்ட கழட்டி விட்டு போறவங்க தானே நம்ம பையன். என்ன போட்டோ பார்த்து பேசிட்டு இருக்க? இப்போதைக்கு நான் சொல்றத அவர் ஒருத்தர் தான் கேக்குறாரு. என்ன பாக்குறேன்? ஆமா, எங்கடா அந்த பொண்ணு? பொண்ணுன்னு சொன்ன உடனே தான் ஞாபகத்துக்கு வருது. உடனே அந்த பொண்ணு அனுப்புற வழியை பாரு விஷால். சௌமியா எங்கடா? டேய், ஏற்கனவே இந்த ஊர்ல பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. நம்ம வேற ஒரு கிராமத்துக்கு போறோம், வேற ஒரு ஆவி எபிசோட் எடுக்கிறோம். சொன்னா கேளுடா. டேய், சௌமியா பொண்ணு எங்கடா? அந்த சௌமியா அந்த வீட்ல இருந்துட்டு போட்டோம் தான் நான் சொல்றேன். பாவம், நல்ல பொண்ணு. தேங்க் யூ அண்ணா. ஹலோ. அம்மா எங்க போயிருந்த? உங்களுக்காக சுட சுட சமைச்சு சாப்பாடு வச்சிருக்கேன். ரெடியா? வா போய் குடிக்கலாம். ஏய், குளிக்காம சாப்பிடுவியா? முதல்ல போய் குளிச்சிட்டு வா. போ. ஆமா, சாமி ரூம் எங்க இருக்கு? அங்க இருக்கு. என்ன நீட்ன மேனிக்கு நிக்கிறான் மச்சான்? மச்சான், டேய், அறிவு இருக்கடா உனக்கு? போய் குளிடா. ச்சே, சாமி கும்பிட போறேன்டா. எனக்கு என்னமோ சௌமியா சமைச்சா இருக்கு. சூப்பரா இருக்கு. டேய், வாய் மூடிட்டு சாப்பிடுறா. ஐயோ, லூசு பயல. எங்க தாத்தாக்கு நான் தான் சமைச்சு போடுவேன். ஏன், உனக்கு அப்பா அம்மா கிடையாதா? நான் சின்ன வயசா இருக்கும்போதே எங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. ஒண்ணும் இல்ல, அவங்க அம்மா தான் நினைச்சுக்கிறாங்க போல. உங்க அம்மா எப்படி இருப்பாங்க? உன்ன மாதிரி ரொம்ப அன்பா இருப்பாங்க. டேய், சும்மா இருக்க மாட்டேன். மொத்தம் 50 ஏக்கர், ரொம்ப சீப்பான ரேட்ல இந்த ஊர் இளிச்ச வாயங்கள்ட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு நம்ம இடம்? நல்லா இருக்குண்ணே. ஆனா கடைசியில பேய் இருக்குன்னு நம்மள இந்த கோட்டமேடு கிராமத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்களே. கவலைப்படாத தம்பி, திங்க் பாசிட்டிவ். அவன் பொழப்புக்காக சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் போயிட்டு இருக்கான். நாம சென்னைக்கு மிக அருகில் இருக்கிற மதுரைக்கு தானே வந்திருக்கோம். ஏன்டா பேய் மாதிரி கத்துறீங்க? என்ன இங்க பேய்லாம் வராதுண்ணே. அதானே வந்துட்டியே. இங்க பார், இனிமே எவன் பேயை பத்தி சொன்னாலும் நான் கவலைப்படுற மாதிரி இல்ல. ஏன்னா பேய் படமே நல்லா ஓடும் போது பேய்ங்க இருக்கிற பிளாட்டும் நல்லா விற்கும். அண்ணே, என்னடா சொன்ன? எனக்கும் ஒரு பிளாட்னே. இந்த ஒத்த 500 ரூபாய்க்கு உனக்கு பிளாட்டா? நீங்க தானே சொன்னீங்க 500 ரூபாய் கொடுத்தா பிளாட்டுன்னு. நான் தான்டா சொன்னேன். ஆனா பேசிக் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ சாவறதுக்கு முதல் நாள் வரைக்கும் 500 ரூபாய் கட்டிட்டே வரணும். நீ செத்ததுக்கு அப்புறம், அதாவது நீ செத்த அன்னைக்கு உன் பொண்டாடி பேர்ல பத்திரத்தை கரையம் பண்ணி கொடுத்துருவோம். அண்ணே, இது ரொம்ப அநியாயம்னே. எங்க பிசினஸ்ல இதாண்டா நியாயம். அண்ணே, என் பணம்னே. பணமானதுக்கு அப்புறம் வரும் போ. அண்ணே, நம்ம மோசம் போயிட்டோம்னே. விஷயத்த சொல்றா. அண்ணே, சென்னையில இருந்து நம் டிவி காரங்க ஆவிகம் கேமரா நடத்துறவங்க கோட்டைமேடு கிராமத்துல வந்து தங்கி இருக்காங்கண்ணே. எவன்டா நாம மதுரைக்கு வந்த நீச 8 மணி செய்தியில சொன்னது? அண்ணே, நான் தான் நம்ம பிளாஷ்பேக்க இவங்க கிட்ட சொன்னேன்னே. அன்பு தம்பி, பிளாஷ்பேக் எல்லாம் வில்லனுக்கு அடிச்சு உதச்சு மூஞ்ச கிழிச்சு கேட்டதா சொல்லணும். இப்படி கடை சொல்லக்கூடாது, புரியுதா? என்ன கோயில் கூப்பிட்ட மாதிரி இருக்கு? சிட்டில தான் நம்மள எவ்வளவு சீண்டல, கிராமத்துலயாவது. ஐயோ, இந்த கால அழகுக்கு காஷ்மீரியே எழுதி வைக்கலாம் போல இருக்கே. ஜுலாக்கி ஓடிட்டாளே.
அடிக்கள்ளி எங்கே போய்விட்டாய்? மான் போல நீ துள்ளி குதித்தோடினாலும் மயில் போல உன்னை துரத்தி கொண்டு வருவேன். எங்க இருக்கியா? மாட்னடி கொய்யாலே. விட மாட்டேன். அண்ணா புடிச்சாலும் புடிச்சிங்க, நல்ல புளியங்கொம்பா புடிச்சிருக்கீங்கண்ணா. இந்தாங்கண்ணே, பட்டுன்னு பூ கொடுத்து படக்குன்னு ஐ லவ் யூ சொல்றேங்கண்ணே. கொடுங்கண்ணே, பூவை கொடுங்கண்ணே, ஐ லவ் யூ சொல்லுங்கண்ணே. சொல்றதே ஐயோ, ஐ லவ் யூ வர மாட்டேங்குதுடா. ஒரு ஐ லவ் யூ கூட சொல்ல தெரியல. உன்ன போய் சைட் அடிச்சேன் பாரு. சீ. ஷபா. போயிருச்சு. ஏண்டா டேய், ஒரு கரெக்ட் பண்ண தெரியல, நீலாம் ஒரு ஆளு தூ வேலைங்காத போடா. பையன். தனித்தனியா பாக்கும்போது எல்லா பாட்டும் நல்லா இருந்தது, சேர்த்து வச்சு பாக்கும்போது சொதப்பிருச்சே. கிரேட் எஸ்கேப். நீ தானே மிஸ்டர் அருவி, சாரி ஆவி. ஆவி இல்லண்ணே, ஆவி கேமரா ப்ரோக்ராம் நடத்துறவனே. அது எப்படி உனக்கு தெரியும்? டெய்லி வீட்ல அந்த நிகழ்ச்சி தானே பார்த்துட்டு இருக்கிறேன். குடுக்குற வேலை புண்ணாக்க செஞ்சிடாத. இப்படி டிவியை பார்த்துட்டே இரு. என்ன தெரியுதா? தெரியுது. தெரியுதா? தெரிஞ்சிருந்தா முன்னாடி இப்படி தைரியம் பண்ணிக்கிற நீ? ஆனா உங்களை யாருன்னு தெரியலையே. என் ரியல் எஸ்டேட் பிசினஸ் க்ளோஸ் பண்ண தெரியுது. என்ன தெரியலையா? என்ன? டேய், இங்க பாருடா. தலை இருக்கும்போது வால் ஆடக்கூடாது. உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு தடவை பார்த்துட்டு சொல்லு. என்ன தெரியுதா? தெரியலங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணா வில்லனா வந்திருக்காரு. தெரியலங்கறானே. விட்டுடா. டேய், டேய், நான் எவரெஸ்ட். என்கிட்ட மோதாத. ஹலோ, மாட்ட உடைஞ்சிரும். அதே என்கிட்ட சொல்றீங்க? அண்ணன் பழம் தர பேசாத. என்ன பழம்? பூவம்பழம். ஓட்டக்கடா. பழம்டா, பழம். பழம். டேய், கடைசியா கேக்குறேன். என்ன தெரியுதா தெரியலையா? தெரியலங்க. இப்ப பாரு, தெரியல? நீங்க யாருங்க? தெரியல. தெரியல? தெரியல? யோ போயா. போட்டுருமாண்ணே? போட்டுருடா. இவனை பாட்டாலே போட்டுருடா. வில்லனுக்கு கோட்டர் ஆயுதம். போடா. அண்ணே சரக்கு சாருண்ணே. எங்கடா போன அவன்? ஐயோ, ஆய் மாதிரி மறைஞ்சிட்டானே. டேய், அவன் ஆவி மாதிரி மறைஞ்சானோ இல்ல பேய் மாதிரி மறைஞ்சானோ? இந்த ராஜரத்னகர்ல பட்டான்ல, அவன் காலிடா. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். ஆமா சௌமியா, இந்த கிராமத்துல எத்தனை வீடு இருக்கு? என் வீட்டுக்குள்ள வந்து ஏன் ஒளிஞ்ச நீ? நீங்க தான் இந்த கிராமத்துக்கு புதுசு. ஏன் சௌமியா, இதுக்கு முன்னாடி நீ என்ன எங்கேயோ பாத்திருக்க தானே? நீங்க பண்ணையார்கிட்ட காலையில பேசும்போது நான் பார்த்தேன். அப்படியா? ஆமா, உங்களுக்கு இந்த பேய் பிசாசு மேல நம்பிக்கை இல்லையா? இத பார், இறந்த ஆத்மாவை ஆவின்னு அழகா கூப்பிடு. ஓகே, ஒன்னு என்னையும் மனுஷங்க தானே சொல்றோம். பேய் நான் சொல்றேன். நாம அதே மாதிரி தான் ஆத்மாக்களை ஆவின்னு தான் சொல்லணும். அதை தெரிஞ்சுக்க. என்ன எதுவும் பேசாம இருக்க? இல்ல, கடவுள் தான் உங்களை இந்த கிராமத்துக்கு அனுப்பி அப்ப வச்சிருக்காரு. உன்னை யாரும் என்கிட்ட அனுப்புனது? கடவுள் தான். மச்சான் போதும், போலாமா? ஏய், வரடா. போடா வேகமா. ஃபாலோ பேக். யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி போயிரணும்டா. போடா பக்கத்துல. ஏய், யாரா பாத்துற போறங்கடா. அவசரப்படாதடா. இரு. மறந்துக்க. இங்க பாரு, பெருசு ஒண்ணு வருது பாரு, பெருசு. என்ன தம்பி, காலையிலேயே இந்த ஆட்டம் ஆடுற? இது எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆத்தா. பாத்து கோளாராயி உடம்பு சுளுக்கிக்க போகுது. அப்பாடா, ஆத்தா போயிடுச்சு. அப்படியே வா. ஐயோ, சொட்டையன் ஒருத்தன் வரான். இரு. எல்லா இடங்களிலும் வாங்கண்ணே. எல்லா இடங்களிலும் ஷாலு, தாடியை தடவிட்டே போறானே, டவுட் வந்திருக்குமா? முதல்ல நீ போடா. சரிடா, வாடா. எவனு பார்க்கல, ஸ்டார்ட் பண்ணு. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுடா. ஏய், என்ன ஆச்சு? நல்லா போட்டு அமுக்குடா. இது அமுக்கி ஆக மாட்டேங்குதுடா. ஆர்சி புக் இருக்கா? இது டீசல் இருக்கா இல்லையா? இருடா யோசிக்க விடுறா. ஏதாவது பண்ணி ஸ்டார்ட் பண்றா. ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. சரி போலாமா? பட் போக முடியாது. ஏன்? அங்க பாரு, அண்டர் கிரவுண்ட்ல ஒரு அகஸ்தியர் வரான். பூசாரி எப்படி இங்க? டிஸ்ட்ரிக்ட் வச்ச எலுமிச்சம்பள மாதிரி நசிக்கிட்டு போயிடுவோமே. போடா, அறிவு கட்ட. யோ பூசாரி, நௌரியா. ஏய், நௌரியா? என்கிட்ட சொல்லாம ஊருட்டு போயிடுவீங்களா? வாங்கயா பாப்பா. என்ன தாண்டி போங்கயா பாப்பா. ஊருக்கு தெரிஞ்சிருமே. பட்ட பக்கத்துல கட்டில எடுக்கிறான். இது பெரிய விலங்கமாவ போதுடா. முடிஞ்ச இந்த எப்படிடா ஸ்பீட் போறது? பிரேக்கர் தாண்டி போங்கடா. வா. இப்ப வந்து போடுறா பூசாரி.